பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை நின் கை நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்முடைய வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் பல காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நாளைய தினம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி பல காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், வலது கையை பிடித்து அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எதை குறித்து நாம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு துணையாயிருந்து நமக்கு எல்லா காரியங்களிலும் அவர் நமக்கு உதவி செய்வார். ஒருபோதும் நம்மை அவர் கைவிட மாட்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 73 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன். தாவீதுடைய அனுபவம் எப்பொழுதும் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வலது கையை பிடித்து தாங்கிக் கொண்டே இருக்கிறார். இந்த காலை வேளையில நாமும் ஆண்டவரோடு கூட அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து அவருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்து அவரோடு கூட இசைந்திருக்கும் பொழுது நம்முடைய வலது கையை பிடித்து அவர் தாங்குகிறார். பயப்படாதே என்று நம்மை பலப்படுத்துகிறார். உன்னத பாட்டு புஸ்தகம் 2 அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்முடைய வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய வலது கையினால் நம்மை அணைத்துக் கொள்ளுகிறார். அவருடைய இடது கை நம்முடைய தலையின் கீழ் இருக்கிறது, நம்மை தாங்கிக் கொள்ளுகிறார், நம்மை அணைத்துக் கொள்ளுகிறார். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட துணையாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 112 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். கர்த்தரை நம்பி நம்முடைய இருதயம் திடனாயிருக்கும் பொழுது எந்த துர்ச்செய்தியும் நாம் கேட்டு பயப்படவே மாட்டோம். பலவிதமான துர்ச்செய்திகள் நமக்கு எதிராக எழும்பினாலும் கூட அந்த செய்திகளை ஒருபோதும் நாம் நம்ப வேண்டாம். கர்த்தரை நம்புவோம். எந்த துர்ச்செய்தியும் கேட்டு நாம் பயப்படவே கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு துணையாயிருக்கிறார். நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்க வேண்டும். தாவீது அதைத்தான் சொல்லுகிறார், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் ஒருபோதும் அவன் பயப்படான். இந்த காலை வேளையில தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வலது கையை பிடித்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 33 வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது, அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் ஒருபோதும் விக்கினம் இன்றி வாசம் பண்ணுவான், ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். எந்த விக்கினமும் எந்த போராட்டமும் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி அவன் வாசம் பண்ணுவான். ஆபத்துக்கு அவன் ஒருபோதும் பயப்பட மாட்டான். ஆபத்திலே அவன் அமைதியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே தங்கி இருப்பான். ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஆண்டவரை
பற்றி கொள்ளுவோம். அவர் நம்முடைய வலது கையை பிடித்து நம்மை பார்த்து சொல்லுவார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 46 அதிகாரம் 1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு அடைக்கலமும் ஆண்டவராகிய தேவன், நமக்கு பலனும் ஆண்டவராகிய தேவன். ஆபத்து காலத்திலே நமக்கு அவர்தான் அனுகூலமான துணையாயிருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுது உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீ கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்தை குறித்து அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்களோ, எதிர்காலத்தை குறித்து, இல்லாவிட்டால் பொருளாதார நெருக்கடியை குறித்து, வேலையின் பிரச்சனையை குறித்து, பல விதங்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை முழுமையுமாய் என்னாலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பல விதங்களிலே சோர்ந்து போய் பயந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலை வேளையிலே நீ சொல்லுகிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த காலை வேளையிலே பயப்படுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் அவர்களுக்கு துணையாய் நின்று அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. சீக்கிரமாய் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் அடைய வேண்டிய உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொண்டு, மேன்மையான அனுபவங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்க நீர் உதவி செய்யும். இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆகவே நீ பயப்படாது. வார்த்தையை சொல்லி தேற்றுகிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.